பாகம் கொலுவிருக்கும் சந்தனமாரி உன் பாதம் சரணடைந்தோம் அருள் தரும் தாயி. தென்பாகம் கொலுவிருக்கும் சந்தனமாரி உன் பாதம் சரணடைந்தோம் அருள் தரும். அதாவது ஒரு பெரிய மகாராஜி, விட்டல் மகாராஜிங்கிற ஒரு மகாராஜ், அவர் பஜனை பண்றவர், பஜனை பாடுறவர், திறமையான ஒரு பாடகர். பக்தி பரவசமா அவர் பாடினாருன்னா அங்கே எவ்வளவு பேரோ ஜாமி ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தி சிரத்தையோடு பாடுவார். அப்படிப்பட்ட மகாராஜ் சொன்ன கதையை தான் நான் இங்க சொல்றேன், என்னுடைய சொந்த கதை இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது இந்த பஜனை பாடல்களை கேட்கும் போது திருவிளக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. திருவிளக்கு பூஜையில அதாவது கீழே அமர்ந்து அவங்க கூட சேர்ந்து பாட முடியாதவங்க, அதாவது காலில் உட்கார முடியாதுங்கிறவங்க, வயசானவங்க சைட்ல போய் சேர்ல உட்கார்ந்துக்கலாம். அதோட எல்லாருமே இளைஞர்களும் போய் உட்கார்ந்தோம்னா நல்லா இருக்காது. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துக்கணும். அதாவது பட்டி நிறைய பால் பசு தாரமம்மா, சந்தானங்கள் தாரமம்மா, பெட்டி நிறைய பூசணங்கள் தாரமம்மான்னு வேண்டோம். மாங்கல்ய பிச்சை தாரமம்மான்னு வேண்டோம். அந்த திருவிளக்கு பூஜையில இருள போக்கி வீட்டுகள்ல இல்லத்துல ஒளிய நிரப்பக்கூடியவாள் அம்பா. அந்த அம்பாளை வேண்டி வணங்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அங்க ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்னா, அம்பாளுடைய கருணை கடாட்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறோம். இங்க வந்த இடத்துல நம்ம குடும்ப கதையை பேசிக்கிட்டு குதூலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த அம்பாள் எப்படி அருள் பாலிப்பால், அந்த கருணை கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அதாவது எப்படி சொல்லியிருக்காரு அது அப்படின்னா, அவ கருணை கடாட்சத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள். 8-9 வருட காலங்களுக்கு அப்பால் நாம் அவளை வணங்கி கொண்டு இருக்கிறோம். அழகாக இங்கு காட்சி தருகிறாள், அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறாள். அந்த அம்பாளின் கருணை கடாட்சம் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது மழை கொட்டுது. இந்த பெரியார்களா திண்ணில உட்கார்ந்துருவாங்களா, மனது தாங்காது. அவெல்லாம் சொல்லுவா, ஜலம் வீணா போறதே பேராண்டிட்டு சொல்லுவா. வேற பிள்ளைங்க ஒரு குடத்தையாவது அண்டா கொண்டா ஏதாவது தவளப்பாறை எடுத்துட்டு வை, அந்த ஜலத்தை புடின்னு. அப்ப பேராண்டியோ ஒரு அண்டாவை எடுத்துக்கொண்டு வைக்க, மழை கொட்டி வீசி முடிக்கி பாட்டியம்மா கேட்கிறப்பல பேராண்டிட்ட ஜலம் நிரப்பிட்டா அப்படின்னு பார்த்தா அண்டால ஜலம் இல்லை. மழையும் கொட்டுச்சு, ஜலமும் வந்தது, 4 பக்கம் பூரியில இருந்து வடிஞ்சது. ஆனா அண்டாவில ஜலம் இல்லை. என்ன காரணம்? அண்டாவை நிமித்தி வைக்காம கவுத்தி வச்சுட்டான் பேராண்டி. அத போல நாம எதையோ தெய்வத்தை வணங்க வந்துட்டு வேற கதையை பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கருணை கடாட்சம் நமக்கு கிடைக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கிடைச்சா அதுன்னு சொல்ல மாட்டேங்க. அதை புரிஞ்சுட்டு எல்லாரும் நடக்கணும்னு தயவு செய்து வேண்டி உங்களை கேட்டுக்கிறேன். நம்ம வீட்டு கதைகள் எல்லாம் அம்பாவை பேசிக்கலாம். இந்த இடத்துல வந்தாக்கி அம்பாவை மாத்திரம் நினைச்சு அனைவரும் வணங்கி அந்த திருவிளக்கு பூஜையில கலந்துக்கிட்டு கீழே ஒன்னா உட்கார்ந்து அமர்ந்து அவர்களோட சேர்ந்து பாட்டு பாடி வேணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கமிட்டியின் சார்பாக நன்றி, வணக்கம்.